ஆனா பெத்த தாயா முன்னாடி பிள்ளைய வச்சு பாதுகாப்பா. எனக்கு மூளை இல்லை, நானே ஒத்துக்கிறேன். எனக்கு மூளை இல்லை. உனக்கு முன்னாடி ரிகல்சல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மொத்தமா நானு. ஆமா சாப்பாட்டுக்கு இனிமேல மெயினா சாப்பிடணும். இந்த சூரி காமெடி எனக்கா அவனை சாப்பிட்டு காமிக்கிடுமாங்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஒரு பாக்கெட் உடிச்சு தின்னுட்டு அது சாம்பிள். அது என்னமோ தெரியல, பல்லு வளர்க்குற நீ தான் பசி அதிகமா இருக்கு. கண்ணாடி கூலிங்ல சாப்பிடுறதாடி. ஐயோ ஆமா மாசா இருந்திருக்கும். வீடியோ லூஸா இருந்திருக்கேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கூட பாத்துட்டு போக வேண்டியது. அஸ்கர் அத்தா நோட் பண்ணிக்கோங்க. அஸ்கர் அவங்க அத்தா சின்னத்தா பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க. அவன் பேசிக்கிட்டே எல்லாத்தையும் பாரு. இங்கெல்லாம் மழை சரிஞ்சுக்கடா. மழை சரிவு வருமா? மழை சரிஞ்சு முடிச்சு என்ன பண்றது? மேலே ஏற்றி போக வேண்டியது. ரூம் போட்டு தங்கிட வேண்டியது. அங்கிட்டு கூட வர முடியாதா? கண்ணுல தென்படுற இடம் பூராமே அதே மாதிரி இருக்கு. பெத்தமா கேட்டது வேர்த்து போச்சு. ஒண்ணுல என்னடா இருக்கு? எனக்கு கேட்டு வேர்த்து கேட்டது வேர்த்து விறுவிறுத்து கடையில பேசுறது கேக்கு தான். என்னடி வாய்ஸ் இது? பீஃப் சுக்கா பீஃப் ஏங்க சார் அது நல்லா இருந்துச்சு சார். அது ஒன்று வாங்க அல்லாவே வந்தாலே பெத்தமாவுக்கு ஊரு நுழையல. சோறு 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 சோறு. இவர் மூந்து தான் பாப்பாரு, சோறு திங்க மாட்டாரு. நாங்கெல்லாம் எப்படி வந்து காலையில டயட் மெயின்டைன் பண்ணிட்டு காலையில 4 பக்கம் லேஸ் சாப்பிட்டு டயட் மெயின்டைன் பண்ணிட்டு காலையில இருந்தா 1 மணில இருந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்குள்ள இதென்ன இந்த பார்வையா இருக்கு. இல்ல வீட்ல அண்ணனா தம்பியான்னு சொல்லல. காலி பண்ணி டப்பா நான் தொடவே இல்லை. ஸ்ப்ரைட் தொடல. அந்த பாட்டில கொண்டு போய் குடிச்சு போட்டு மூளைக்குள்ள வந்து சொல்லி வச்சிருக்காங்கடா. அவனா தான் இருக்கும் அண்ணன் தம்பி. கேரளா பொண்ணுங்களே, சாரி கேர்ள்ஸ், சாரி கேர்ள்ஸ், மம்மி சைட்ஸ். என்ன கத்தானா? அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஐயோ மதம் பிடிச்சிருக்கு. யானை ஒன்று காட்டுக்குள்ள வந்துருச்சு. செம வியூவா இருக்கு. அந்த முறுக்கு பாக்கெட் என்னடா செஞ்சீங்க? எந்த உங்க அப்பா தான் ஒண்ணு உடைச்சியா? ஆக இது ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப கீழே விழுந்துச்சு. இப்பதான் எடுத்தேன். ஏன்டா நீயா உடைச்சு திங்கிற? எங்களுக்கு 2 கொடுத்த நக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் திடீர்னு நமக்கு பசிக்க ஆரம்பிச்சு. அதனால நம்ம இங்கே நின்றுருக்கோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பைசன் வேலி ஜங்ஷன் 1 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. வீட்டில் சாப்பிட இடம் இல்லைன்னு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாங்க எட்ராடி. சரி என்ன செருப்பு என்ன ஓடுற செருப்பு? ஏன் கலர் இப்படி ஆயிடுச்சு? அழுக்கு ஆயிடுச்சுடா. நோ மணி. சிக்கன் கிரேவி ரைஸ் அண்ட் ரைத்தா குட் காம்பினேஷன் இந்த குளிருக்கு. மச்சி நான் அங்கதான் உட்காரலாம். நான் அப்ப எங்க உட்காருவேன்? யாரா அவ? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க. நடந்துங்க. நீ கேமராமேன் திறந்து விடு. அதுக்குள்ள உள்ள உட்கார்ந்திருக்கான். இந்த லொகேஷனில் சாப்பிட்றது நமக்கு எப்படா இருக்குது? நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் இப்படி வந்ததில்லை. நல்லா இருக்குது.
வெல்கம் டு ஷேக் ஸ்பேஸ். இந்த வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. நான் லேட்டாக தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, எங்கேயாவது வீட்டிலே டைனிங் டேபிளே வச்சு வீட்டில் கீழே உட்காந்து சாப்பிட்டு போர்டு வச்சுன்னு நாங்கள் இங்கே 3 கிழமை வந்து இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற கூட நீட்டாக இருக்குது. ரோட்டில் உட்காந்து பிச்சைக்காரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே எதுக்கு வந்தோம்னு எங்களுக்கும் தெரில. பட் நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் பார்க்க. வெக்கையாக தான் இருக்குது, கிளைமேட் இன்னும் சரியா இல்லை. ஆமாம் கைஸ், எப்பயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக சில்லுன்னு தான் இருக்குது. காற்றடிச்சா ஜில்லுன்னு இருக்குது. இல்லைன்னா முதல்ல சும்மாவே இந்த மிஸ்ட் இப்படி போகும். இப்போ வந்து வெயில் காலம் நினைக்கிறேன், பயங்கர ரொம்ப புழுக்கமாக இருக்குது. என்னது மூணாறுக்குள்ளே நுழையும் போதே நல்லா சில்லுன்னு இருக்கும். இது கொஞ்சம் வெக்கையாக தான் தெரியுது. காற்றடிச்சா மட்டும் தான் ஜில்லுன்னு இருக்கு. அருவி கொட்டுது. ஒன்றுக்கு வராமல் அழகு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி சரி, அந்த மஞ்சள் கலர் நான் போகும் இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கிங்க. ஸோ தொடர்ந்து மேலும் மேலும் இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் வரதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃப்ரேம்லேயே வர மாட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். கிளைமேட்டும் எங்களுக்கு காலை வாரி விட்டுருச்சு. அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. வந்ததுக்கு சாப்பிட்டது ஒன்று தான் மிச்சம். கான் இருக்குது, வேற என்ன இருக்குது? ஸ்வீட் கான் ஒன்று, மசாலா கான் ஒன்று. ரெண்டுமே ஸ்வீட் பண்ணா மசாலா போட்டு வேணுமா? மசாலா சரி தான். இதுதான் அவன் ஒன்று நோனா என்ன வேணும்? காலைல வாங்கிக்க. நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. உங்கள் கேமரா எந்தளவு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த வியூ பாயிண்ட்கிட்டே நல்லா நிறைய கடை இருக்குது. என்ன கடை சாய் குடிச்சுட்டுங்க. சூப்பர். இந்த கிளைமேட்டுக்கு இந்த கட்டன் சாய் வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா எங்கே இருக்குன்னா, நான் இங்கே மூணாறு போகிற வழியில் சின்ன காலம்னு நினைக்கிறேன். சின்ன காலம் அடுத்த ஒரு அவுட்ரு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கு. பைசன் வேலி வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். அங்கே தான் நின்று நல்லா இருக்குது. சாய் குடிச்சிட்டு வழக்கமாக கேரளாவுக்கு வந்தாலே இந்த சாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு எதாவது நல்லாயிருக்கும். ஏய், என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க பார்த்தமா இல்லைடா, அந்த காரை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கைஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டார்ச்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லீனர் கிளாத் எடுத்து அந்த ஹேண்டிலையும் இந்த ஹேண்டிலையும் கோர்த்து விட்ருக்கேன். அது பாட்டு ஊஞ்சலாக செட் ஆகிடும். அவன் தூக்கத்துக்கு அவங்க அழுதுட்டு இருந்தான். சரி வாங்க போய் கண்டினியூ. அங்கே போட்டு வை. தொட்டில் ஐடியா எப்படா இருக்கு? கண்டுபிடிச்சிருப்பாங்கடா, எக்ஸிக்யூட் பண்ணல. நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இங்கிருந்துடா வர்றீங்க. யார் அது? ஆனா இந்த லெவலுக்கு யோசிக்கிற அளவுக்கு நீங்க தான் இங்கடா போயிருந்தீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட்.
மூணாறு சந்திக்கிறது ஜங்ஷன் தான், ஜங்ஷனால தான் பேர் மூணாறு. அங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம போட்டிருக்காங்க தாய்லாந்து போகிறோம், தாய்லாந்து மசாஜ் கட்டி போகிறோம். பார்த்துட்டு இருக்க நீ இன்னும் மண்டை மறைக்குது. ஸோ இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணது வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணோம். 1 மணிக்கு தான் முடிவெடுத்தோம். வந்து ஆல்மோஸ்ட் மணி 6 ஆயிடுச்சு. எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. கிளைமேட்டு அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த பார்க் என்ன பின்னாடி வந்து இது ஏதோ பொட்டானிக்கல் பார்க் நினைக்கிறேன். ஹைடல் வியூ பாயிண்ட் இருக்கும். அதை தாண்டி ஒரு பார்க் இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு தெரில. ஸோ உள்ளே போனால் தான் தெரியும். மணி 6 மணி ஆயிடுச்சு. கிளம்புறது ரொம்ப லேட். திடீர்னு தான் டிசிஷன் எடுத்தோம். 1 மணிக்கு தான் டிசிஷன் எடுத்தோம். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா ஆனால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நைட் நேரம் லைட் போட்டு சூப்பராக இருக்கும். அந்த சைட் போனீங்கன்னா அந்த இருக்குது பார்க்கு. ஆல்ரெடி நம்ம இங்கே போனோம்ல. அங்கே பேர் என்ன இதுக்கு முன்னாடி ரோஸ் பார்க் போயிருந்தோம்ல. ரோஸ் பார்க்கில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயும் அந்த மாதிரி ஜிப்லைன் அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த அங்கே இருக்குது ஜிப்லைன். ஸோ இது பார்க்கிங்கு. சரி நம்ம உள்ளே போகலாமா? போகலாம். எல்லா இடத்துலையும் காமனான ஒரு விஷயம் மல்டி டைமென்ஷனல் தேட்டரும் அந்த இது இருக்குல்ல, நம்ம இந்த ஜிப்லைன் இருக்குல்ல, அதெல்லாம் மேண்டட்டரியாக வச்சுருக்காங்க. இங்கே இன்னைக்கு கண்ணில் தென்பட்ட கலெக்ஷன் எல்லாமே இங்கே இறக்கியிருக்காங்க. சந்தோஷம். பார்த்துக்கிட்டே போக வேண்டிய ஒரு பொண்ணும் விட மாட்டீங்க. ஐயா வணக்கம். ரோஸ் பார்க்கில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இடம் வேறு. ஆமாம் ஜிப்லைன் கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் ரொம்பவே பெருசு. நம்ம குட்டி மூஞ்சல் நிசான் உட்காந்துக்கலாம். இந்த குட்டி ஜிப்லைன் எங்கடா போக முடியுது? பின்ன நான் குழந்தை தானே விளாடலாம்ல. இங்கே பிரிஞ்சுங்க பிரிஞ்சு அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என்னடா அவ்வளோதான் இருக்குங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. எடுப்போம்னா ஆஹா அவ்வளோதான் இல்லையே. அங்கே போய் இங்கே அங்கே இருக்குடா, அந்த இருக்குடா. அப்பெல்லாம் அங்கிட்டு கிடையாது. இதுலேருந்து இங்கிட்டு வரையும் அந்த ஐலோ மூணாரில் கூட எடுக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்குது அங்கே. நீங்கள் எடுத்துட்டீங்க. அங்கே பாரு நீ தான் என்ன எடுக்கலையா? அதான் வருத்தமா? நாங்கள் எடுத்ததுலேயே மூணாரில் நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். மூணாரில் 6 இருக்காது, வெறும் 3 மட்டும் தான் இருக்கும். சரி இங்கே வந்து அந்த ஃபோட்டோவாக இருக்கான்னா அதுக்கும் கொடுத்து வைக்கல. இதுதான் லாஸ்ட் கைஸ். அதாவது சின்ன பார்க்கு. கூட்டம் ஓவர். ஏன்னா இன்னைக்கு லீவ் இல்லை, அதனால் கூட்டமாக ஓவராக இருக்குது. இதே கூட்டம் ஆனால் ஒன்றுமே இல்லை இங்கே. சும்மா வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வரக்கு தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கேப் இருக்குது. முதுகிழம்புலாம் தெரியுதுடா. அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி செடி கொடி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சின்னதாக இருக்குது. அதோட அட்டாச் பண்ணி அது பேருனா இப்போ என்னடா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி கொஞ்சம் சின்னதாக. அங்கங்க ஊஞ்சல். ஆமாம் லிட்டரலாக இது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு கம் பொட்டானிக்கல் பார்க்கு. அவ்வளோதான். இதில் வேறு அந்த தாத்தாவும் பாட்டியும் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. எங்கிட்டு பாரு ரைட் சைட் 2ஆம் மூஞ்சல். அங்கே பாரு எவ்வளோ பெரிய ரோஸ் இருக்குண்ணா. ஃபோன் அடிக்குது உன் ஃபோனு. அது அழுகிறியான. ஹலோ அந்த அண்டா மாமி ஒரு பொடி அந்த ரொம்ப அழுகிறியாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இது என்னடா நீச்சல் குளமா? வரண்டா சின்னசாமி. சரிடா. இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.